ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அன்னதான பூஜைக்கும் கும்பாபிஷேக பூஜைக்கும் மைத்திலியையும் ஜானகியையும் நம்ம ரேவதி வர சொன்னாங்க இல்லையா? அப்போ கோவிலுக்கு மைத்திலி வராங்க. மைத்திலிக்கிட்ட எல்லாரையுமே அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க நம்ம ரேவதி. அப்போ பார்த்தோன்னா எல்லாரையும் அறிமுகப்படுத்திட்டீங்க, உங்கள் ஹஸ்பண்டை மட்டும் அறிமுகப்படுத்தவே இல்லையே அப்படின்னு மைத்திலி ரேவதி கிட்டே கேட்டது. ஓஹோ, அவர் இங்கே தான் இருப்பார், வாங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைத்திலியை அழைச்சிட்டு போகிறாங்க. அப்பன்னு பார்த்து கார்த்திக் ஒருத்தவங்க கூட ரொம்ப சின்சியராக பேசிகிட்டு இருக்காங்க. அதோ அவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல மைத்திலி கார்த்திக் பின்சிப்பில் தான் பார்த்துட்ருக்காங்க, முன்னாடி பார்க்கையில். ஸோ அந்த இடத்துல மைத்திலி என்னங்க முகமே தெரியுதுல்ல, நான் எப்படி வர பார்க்குற, கொஞ்சம் இருங்க அப்படின்னுட்டு உடனே நம்ம ரேவதி ராஜா அப்படின்னதும் கார்த்திக் திரும்புகிறாங்க. இதை பார்த்த மைத்திலிக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஏங்க இவர் தான் உங்கள் ஹஸ்பண்டா அப்படின்னு மைத்திலி கேட்டதும், ஆமாங்க, இவர் பேர் ராஜா. ஆரம்பத்தில் எங்கள் வீட்டில் ஒரு டிரைவராக வேலை பார்த்தாரு. அதுக்கப்புறமா இவர் மூலமாக நிறைய விஷயங்கள் எங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடந்திருக்கு, எங்கள் அம்மாவுக்கும் பிடிச்சி போச்சுங்க. ஸோ பெரிய சிக்கலில் தான் எங்கள் கல்யாணமே நடந்துச்சு அப்படின்னதும் மைத்திலியால் அந்த ஒரு அதிர்ச்சியிலிருந்து மீளவே முடியலை. ஸோ செம அதிர்ச்சியாகி அந்த இடத்துல பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் கார்த்தியும் என்ன இது மைத்திலி இவங்க எப்படி ரேவதி கூட வந்தாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம மைத்திலி புரிஞ்சுக்கிறாங்க, கார்த்திக் தம்பி ஏதோ ஒரு விஷயத்துக்காகத்தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு, எப்படியோ அவர் நல்லபடியாக கல்யாணம் பண்ணிக்காரு, அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி அந்த இடத்துல மைத்திலி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னாச்சு ரேவதி அப்படின்னு போது, இவங்க யார் தெரியுமா, அன்னைக்கு என் கைக்கு ஒரு அம்மா மருந்து போட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களோட மருமக. அவங்க 2 பேரும் தான் நம்ம ஊரில் புதுசாக குடி வந்திருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம், இவங்க அத்தைக்கு ஒரு பொண்ணு இருந்தா, அவள் பேர் என்னவோ சொன்னாங்களே, அந்த பொண்ணு இல்லாமல் போயிட்டா ராஜா. பாவம், அவங்க என்னத்தான் அவங்க பொண்ணு மாதிரி பார்க்காங்க, உங்களை கேட்டுகிட்டே இருந்தாங்க, அதான் உங்களை அறிமுகப்படுத்த கூட்டி வேண்டாம் அப்படின்னும் போது கார்த்திக் உடனே என்ன பண்ணுறேன்னு புரியாமல் இருந்துட்டுருக்காங்க. அப்போது மைத்திலி கார்த்திக் தனக்கு யாருன்னு காமிக்காமலே வணக்கங்க, என் பேர் மைத்திலி அப்படின்னதும் நம்ம கார்த்தியும் அதிர்ச்சியாகி உடனே வணக்கம் சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்து ரேவதியை ஒருத்தவங்க கூப்பிட்டதும், சரி நீங்கள் பேசிட்டுருங்க, நான் வரேன் அப்படின்னுட்டு ரேவதி போனதும் மைத்திலி நீங்கள் எப்படிங்க அப்படின்னு போதும் கார்த்திக், நீங்கள் அப்போது வெட்டிங் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, என்ன தெரிஞ்சும் எதுக்கு தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டீங்க நீங்கள் ரேவதிக்கிட்ட அப்படின்னு கார்த்திக் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே ஒரு சின்ன தீங்கு கெடுதல் கூட நினைக்காதவர், எதிரியை கூட உங்கள் நண்பனாக பார்க்குறவர் நீங்கள். அப்படிப்பட்ட நீங்கள் இவ்வளோ பிரச்சனையில் ஒரு டிரைவராக வேலை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் கார்த்திக். அதனால தான் நான் உங்களை காட்டி கொடுக்கல அப்படின்னா எந்த உண்மையும் தெரியாதா ரேவதிக்கு அப்படின்னதும் உடனே எதுக்காக வந்த விஷயம் அத்தனை விஷயத்தையும் ஒன்று விடாமல் கார்த்திக் மைத்திலி கிட்ட சொல்லிடுறாங்க. இதுக்கிட்ட மைத்திலி அதிர்ச்சி ஆகிறாங்க. எப்படியோ நீங்கள் எங்கள் தீபாவையும் நினச்சிட்டு வாழ்க்கை பூரா இருந்துருவீங்கன்னு நானும் அத்தையும் ரொம்ப ஃபீல் பண்ணோம். நல்லபடியாக உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டீங்க. கிட்டத்தட்ட இந்த பொண்ணு நம்ம தீபா மாதிரி தான் இருக்கா கார்த்திக், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், கவலைப்படாதீங்க. இவங்க வீட்டில் உண்மை தெரியும் வரைக்கும் நீங்கள் யாரோ நாங்கள் யாரோ தான், நான் கண்டிப்பாக காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னதும் ரொம்ப நன்றி மைத்திலி, புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கார்த்திக் சந்தோஷப்படுறாங்க. அப்படின்னு பார்த்து ரேவதி வந்ததும், என்னங்க பேசிட்டீங்களா? ஆமாம், ஒரு விஷயம் சொல்லவா, இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோன்னு ரேவதி. 1000ல் ஒருத்தங்களுக்கு தான் இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கும், அந்த மாப்பிள்ளை தான் உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னதும், என்னங்க பார்த்து பேசி ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே ராஜாவை புகழ ஆரம்பிச்சிட்டீங்க. இது பாருங்க, ஒருத்தவங்க கூட ஒரு நிமிஷம் பேசினாலும் அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர்ன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். என்னால் இந்த பையனை பார்த்த உடனே புரிஞ்சிக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னதும் உடனே ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரிங்க, ஆமாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு போது, சரி வீட்டிலேருந்து வரும்போது சாப்பிட்டு தான் வந்தேன். ஆமாம் உங்கள் அத்தை வரலையா அப்படின்னு கார்த்திக் கேட்குறாங்க. நாளைக்கு கும்பாபிஷேகத்துக்கு கண்டிப்பாக அத்தை வருவாங்க, இன்னைக்கு அவங்களுக்கு வர முடியாத சூழ்நிலையாக போயிடுச்சு அப்படின்னதும் கார்த்தியும் சரின்னு சொல்கிறாங்க.
இந்த பக்கம் பார்த்தோன்னா எல்லாரும் நல்லபடியாக வந்து முடிச்சுட்டு நம்ம கார்த்திக் எங்கால ராஜராஜன் சாமுண்டீஸ்வரோட பொண்ணுங்க எல்லாரும் அன்னைக்கு நைட்டு பாட்டி வீட்டுக்கே தங்குறதுக்கு போயிடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம பாட்டி வந்து எல்லாரையும் வர வைக்கிறாங்க. என்னோட பேத்திங்க என்னோட பொண்ணு எல்லாரும் வந்திருக்காங்க. என்ன ஒரே ஒரு குறைவாக இருக்குது, என்னோட மருமக சாமுண்டீஸ்வரி இல்லாமல் போயிட்டா அப்படின்னு நம்ம பாட்டி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம சிவனாண்டியையும் சந்திராவையும் தான் காமிக்கிறாங்க. அப்போ சந்திரா வந்து என்ன ஆச்சுங்க, அந்த அபிராமியை வந்து தூக்கிட்டீங்களா அப்படின்னு போதும், நாளைக்கு தானே கும்பாபிஷேகம், அதனால இன்னைக்கே தூக்குனா அந்த கார்த்திக் உஷாராயிடுவான் சந்திரா, அதனால நாளைக்கு காலையிலேயே அவளை தூக்கிடுறேன். உண்மையை இந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட நிரூபிச்சா அந்த சாமுண்டீஸ்வரி காணும் கும்பாபிஷேகத்தை போய் தடுத்து நிறுத்துறதுக்கு அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல சந்திரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நம்ம பாட்டி வந்து கார்த்திக்கிட்ட பேசுகிறாங்க. ஏப்பா கார்த்தி, இன்னைக்கு நாங்கள் ஒரு குறி சொல்கிற அம்மாவை பார்த்தோம். அவர் ரேவதிக்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா, கூடிய சீக்கிரமே உன் பேரனுக்கும் பேட்டிக்கும் சேர்ந்து ஒரு ரெட்டை குழந்தை பிறக்க போகுதுன்னு. அதை கேட்டது எனக்கு மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னதும் கார்த்தி இந்த இடத்துல வைக்கப்படுறாங்க. இங்கே பாருப்பா, இந்த கும்பாபிஷேகம் நடந்த கையோட உனக்கும் ரேவதிக்கும் நான் இங்கேயே சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ என்ன சொல்கிற அப்படின்னது பாட்டி என்ன பேசிட்டு இருக்கீங்க, கும்பாபிஷேகத்துக்கு பிறகு என்ன நடக்கும் எது நடக்கும்னு நான் பயந்துட்டுருக்கேன், நீங்கள் என்னன்னா அதை இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கார்த்திக் டென்ஷன் ஆகுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிஞ்சிருக்கு.